Hello dear aspirants, வணக்கம். நம்மளுடைய TNPC சைட்ல இருந்து ஒரு நியூ அப்டேட் நமக்கு கொடுத்திருக்காங்க. டேட் 19th December 2024. இன்னைக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது. அண்ட் இட்ஸ் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் நம்பர் 8C. நம்மளுடைய குரூப் 2 அண்ட் 2A ஓட ப்ரிலிம்ஸ்ல சின்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சேஞ்ச் என்ன அப்படின்றத இங்க பார்க்கலாம். ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் Feb 2ன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. அதாவது லாஸ்ட் வீக் Thursday நமக்கு ரிசல்ட் வரும்போது டிஎன்பிஎஸ்சி சொல்லியிருந்த டேட் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு February 2nd. ஸோ அதை வந்து இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 8th, அதாவது குரூப் 2A ஓட அப்ஜெக்டிவ் பேப்பர் எழுதுற அன்னைக்கு தான் காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேப்பர் 1ம் நடக்க போகுது. ஸோ பட் என்ன அப்படின்னா மார்னிங்கே பேப்பர் 2 முடிஞ்சிடும். காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து நமக்கு ஆஃப்டர்நூன் தான் நடக்க போகுது. ஓகேங்களா? அண்ட் டிஸ்கிரிப்டிவ் பேப்பருக்கு எந்த சேஞ்சஸும் இல்லை. ஒரே சேஞ்ச் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி மட்டும்தான். ஸோ நீங்களுமே February 8th ஆஃப்டர்நூன் எழுதுவீங்க. அண்ட் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் வந்து 23rd February எழுத போறீங்க. அது மார்னிங் ஸ்லாட். ஓகேங்களா? இதுல எந்த சேஞ்சஸும் இல்லை. அண்ட் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சிபிடி மாடல்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ அது டிஎன்பிஎஸ்சி எடுத்துட்டாங்க. அண்ட் உங்களுடைய பேப்பர் 2, அதாவது அப்ஜெக்டிவ் 2A ஓட அப்ஜெக்டிவ் பேப்பர் 2 வந்து OMRல தான் நடக்க போகுது அப்படிங்கறது டிஎன்பிஎஸ்சி நமக்கு ஏர்லியராகவே சொல்லிட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சிபிடி ப்ராக்டிஸ் OMR ரெண்டுத்துக்குமே ஒரே டிஃப்ரென்ஸ். அதுல வந்து நீங்க ஷேடிங்ல மிஸ்டேக் ஆகாம சிஸ்டம் அப்படின்ற போது 2-3 டைம் நம்ம மாத்திக்க முடியும். ஸோ இப்போ OMR அப்படிங்கறத ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கிளீன் அண்ட் கிளியரா இனி நீங்க எழுத போற எல்லா டெஸ்ட்டுமே OMRல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இவ்வளோ நாள் நீங்க சிபிடில ஃபாலோ பண்ணிருக்கலாம். ஸோ இனி அதை நீங்க OMRல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட சிக்ஷா ஸ்டூடெண்ட்ஸ் பேனிக் ஆகாதீங்க. பிகாஸ் நம்மளோட டெஸ்ட் நீங்க எல்லாமே வந்து கூகுள் ஃபார்ம்ல போட்டுட்டு இருந்தாலும் அதை இனி நீங்க OMRல ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேர் இஸ் நோ சேஞ்சஸ். பெருசா நீங்க பயப்பட தேவையில்லை. பிகாஸ் நீங்க ப்ரிலிம்ஸ்லயும் இந்த விஷயங்கள் கண்டினியூ பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஆல்சோ இப்போ மெயின்ஸுக்கு நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். ஸோ சிபிடி அப்படிங்கிறது மாறிடுச்சுன்றனால ஐயோ என்ன சிபிடி மாறிடுச்சுன்னு யோசிக்க வேண்டாம். OMR ஷீட் நீங்க ப்ரிலிம்ஸ்க்கு ப்ராக்டிஸ் பண்ண அதே மாடல் தான். ஸோ கொஞ்சம் கிளியரா எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இல்லாத மாதிரி OMRல ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ரிலிம்ஸ்ல 2-3 இடத்துல நம்ம சின்ன சின்ன மைனர் மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கலாம். ஸோ அதை எல்லாம் மெயின்ஸுக்கு எப்படி அவாய்ட் பண்ணணும்ன்றதுக்கு இப்ப இருந்தே நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்காக தான் டிஎன்பிஎஸ்சி இன்னைக்கு நமக்கான இந்த நோட்டிபிகேஷனவே கொடுத்துட்டாங்க. ஸோ கிளியரா OMRன்றதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. பிகாஸ் லாஸ்ட் வீக் ஒரு எக்ஸாம்ல ஒரு சின்ன இஷ்யூ. ஸோ அதை ரெக்டிஃபை பண்றதுக்காக டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் 2Aக்கும் சிபிடி இல்லை, உங்களுக்கு வந்து OMRல தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுதான் இங்க ஒரு சேஞ்ச். ஸோ 2 சேஞ்சஸ். ஒன்னு தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் நமக்கு ஆஃப்டர்நூன் நடக்க போகுது. அதுவும் February 8 தான். அண்ட் 2A ஓட GS பேப்பர் 2 வந்து நமக்கு எதுல நடக்க போகுது அப்படின்னா OMR. ஸோ இதுதான் இந்த நோட்டிஃபிகேஷன் சொல்ற விஷயம். ஸோ பேனிக் ஆகாம ரிலாக்ஸ்டா படிங்க. உங்களுக்கான டைம் இருக்கு. ஸோ முன்னாடியே எலிஜிபிலிட்டி, அதுக்கப்புறம் GS, நடுவில் இருக்க டைம் என்ன யோசிப்போம் அப்படின்லாம் இல்லாம 2 எக்ஸாமே ஒரே நாள் தான். ஸோ யூ ஹேவ் டைம். ஸோ கிளியரா படிங்க. டோன்ட் கெட் பேனிக்.